மூன்றாம் வகுப்பு கணக்கு பருவம் 1 இன்று நாம் பார்க்கக்கூடியது அலகு 1இல் முதல் பாடமாக நம்ம பார்க்கறது வண்ண வண்ண பூக்கள். வண்ண வண்ண பூக்கள். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். நித்யா, இனியன் மற்றும் வனிதா ஆகிய மூவரும் எதை சுற்றி பார்க்க போயிருக்காங்க? தாவரவியல் பூங்காவை சுற்றி பார்க்க போயிருக்காங்க. நித்யா, இனியன் மற்றும் வனிதா ஆகிய மூவரும் தாவரவியல் பூங்காவை சுற்றி பார்க்க சென்றனர். இங்கே கொடுத்துருக்க படத்தை பார்த்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தாவரவியல் பூங்காவில் என்ன போட்டிருக்காங்க? ஒவ்வொருத்தருக்கான நுழைவு கட்டண விவரங்கள் போட்டிருக்காங்க. பாருங்கள், பெரியவர்களுக்கு எத்தனை ரூபாய்? 50 ரூபாய். குழந்தைகளுக்கு 15 ரூபாய். பள்ளி மாணவர்களுக்கு சலுகை கட்டணமாக எத்தனை ரூபாய் கொடுத்துருக்காங்க? 10 ரூபாய். ஆசிரியர்களுக்கும் சலுகை கட்டணமாக 35 ரூபாய். அடுத்து புகைப்பட கருவி, கேமரா எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படின்னா 90 ரூபாய். இனியன் என்ன சொல்கிறான்? குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் 15 ரூபாய் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன சொல்கிறா? ஆமாம், நுழைவுச்சீட்டை வாங்கி கொண்டு உள்ளே போகலாம் வாருங்கள் அப்படின்னு இப்போ நுழைவுச்சீட்டை வாங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. அடுத்ததாக இந்த வினாக்களுக்கு நாம் விடையளிப்போம். படத்தில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை. எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? இவங்க 3 பேர் இருக்காங்க. அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா அந்த வரிசையிலையும் ஒரு குழந்தை இருக்குது. அப்போ எத்தனை குழந்தைகள்? 4 குழந்தைகள். அடுத்து பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் 10கள் உள்ளன. பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணம் எவ்வளவு? 50 ரூபாய். அதில் 10ஆம் இடம் எது? 5. அப்போ எத்தனை 10கள்? 5 10கள் உள்ளன. அடுத்த வினா பாருங்க. குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் 1கள் உள்ளன. குழந்தைகளுக்கு எவ்வளவு? 15 ரூபாய். அப்போ அதில் 1கள் இடம் எது? 5. அப்போ எத்தனை 1கள்? 5 1கள் உள்ளன. அடுத்த வினா பாருங்க. ஆசிரியர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் 10கள் மற்றும் டேஸ் 1கள் உள்ளன. ஆசிரியர்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்? 35 ரூபாய்னு பார்த்தோம் இல்லையா? அதில் 10ஆம் இடம் எது? 3 இல்லையா? 3 10கள். 1ஆம் இடம் 5 இருக்குது. அப்போ 5 1கள். 3 10கள் மற்றும் 5 1கள் உள்ளன. இப்போ 3 10 30, அதோடு 5 சேர்த்தும் போது நமக்கு 35 ரூபாய் கிடைச்சிரும் இல்லையா? அடுத்த வினா பாருங்கள். பள்ளி மாணவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் 10கள் மற்றும் டேஸ் 1கள் உள்ளன. அப்போ எத்தனை 10கள்? ஒரு 10கள் மற்றும் 1கள் எத்தனை? 0 1கள் உள்ளன. குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் 1இன் இடமதிப்பு. குழந்தைகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது 1 பாருங்கள் எந்த இடத்துல இருக்குது? 5 1ஆம் இடம். 1 எந்த இடத்துல இருக்குது? 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்போ அதன் இடமதிப்பு என்னது? 10கள். அடுத்து 7வது வினா பாருங்க. புகைப்பட கருவிக்கான கட்டணத்தில் 9இன் இடமதிப்பு. புகைப்பட கருவிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்? 90 ரூபாய். அப்போ அங்கே 9இன் இடமதிப்பு என்னது? 0 1கள். 9ங்கிறது 10கள். அப்போ அதனுடைய இடமதிப்பும் என்னது தான்? 10கள். அடுத்து குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தை டேஸ் கூட்டல் 5 எனவும் எழுதலாம். குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு? 15. அதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 10 கூட்டல் 5 என்ன கிடைக்கும்? நமக்கு 15. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 10 கூட்டல் 5. அடுத்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பூங்காவுக்குள்ளே போயிட்டு அந்த பூக்களை பார்க்குறாங்க. முதல்ல என்ன சொல்கிறான்னு பாருங்கள். எனக்கு பிடித்த சிவப்பு வண்ண மலர்கள். அங்கே சிவப்பு வண்ண மலர்கள் இருக்குது, அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து இனியன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆஹா, அழகான மஞ்சள் வண்ண பூக்கள். இங்கே பாருங்கள், மஞ்சள் வண்ண பூக்கள் அழகாக இருக்குன்னு சொல்கிறான். அடுத்ததா ஊதா வண்ண பூக்கள் கண்களை பறிக்கின்றன அப்படின்னு சொல்கிறா. கீழே இருக்கக்கூடியது ஊதா வண்ண பூக்கள். அப்போ வண்ண வண்ண பூக்கள் இங்கே இருக்குது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. பூக்களை எண்ணி எழுதுக. அப்போ ஒவ்வொரு பூக்களை நம்ம எண்ணுவோம். முதல்ல சிவப்பு வண்ண பூக்கள் எத்தனை இருக்குதுன்னு எண்ணி பாருங்கள். சரிதான், 25 பூக்கள் இருக்கிறது. அடுத்து ஊதா வண்ண பூக்கள். ஊதா வண்ண பூக்கள் எத்தனை இருக்கிறது என்னங்க?
எத்தனை பூக்கள்? 21. அடுத்ததா மஞ்சள் நிற பூக்கள். மஞ்சள் நிற பூக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? எண்ணிட்டீங்களா? சரிதான், 13. அடுத்த வினா பாருங்க. ஊதா பூக்களின் எண்ணிக்கையில் டேஸ் 10கள் மற்றும் டேஸ் 1கள் உள்ளன. நம்ம ஊதா பூக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 21. அப்போ எத்தனை 10கள்? 2 10கள் மற்றும் 1 1கள் உள்ளன. அடுத்த வினா பாருங்க. சிவப்பு பூக்களின் எண்ணிக்கையிலிருந்து எண்களை முன்னோக்கி எழுது. சிவப்பு வண்ண பூக்கள் நம்ம எத்தனைன்னு பார்த்தோம்? 25. அப்போ அந்த எண்ணிலிருந்து நம்ம முன்னோக்கி எழுதணும். 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35. அதுக்கடுத்து பாருங்க. மஞ்சள் வண்ண பூக்களின் எண்ணிக்கையிலிருந்து எண்களை பின்னோக்கி எழுது. மஞ்சள் வண்ண பூக்கள் நம்ம எத்தனைன்னு பார்த்தோம்? 13. அப்போ அங்கே 13 போட்டுக்கோங்க. 13லேருந்து பின்னோக்கி வாங்க. 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. அடுத்த வினா பாருங்க. சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம் நம்ம? 25. அதன் முந்தைய எண் எது? 25க்கு முந்தைய எண் எது? 24. மற்றும் அடுத்த எண் 25ற்கு அடுத்த எண் எது? 26. அடுத்த வினா பாருங்க. 20ஐ விட அதிக எண்ணிக்கையில் உள்ள பூக்களை வட்டமிடுக. 20 விட அதிகமாக இருக்கக்கூடிய பூக்கள் எது? ஊதா நிற பூக்களும் சிவப்பு நிற பூக்களும். அதற்கு வட்டமிடுவோம். அடுத்த வினா பாருங்க. மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக. இந்த 3ல் எதனுடைய எண்ணிக்கை அதிகம்? சிவப்பு. எத்தனை? 25. அப்போ அந்த சிவப்பு வண்ண பூவுக்கு நம்ம வட்டமிடுவோம். அடுத்த வினா பாருங்க. மிகச்சிறிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக. 25, 21, 13. இந்த 3 எண்கள் எது மிகச்சிறியது? 13. அப்போ அந்த 13க்கான நிறம் எது? எந்த பூ 13 பூக்களை உடையதுன்னா மஞ்சள். அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து அவங்க 3 பேர் என்ன பேசிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம். அங்கே பார், பந்து போல செடிகள். அந்த செடிகளுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? பந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, எங்கே பார், சதுர வடிவில் புல்வெளி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா? இல்லை, அது சதுரம் இல்லை, அது என்ன வடிவம்? அது செவ்வகம் அப்படின்னு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த வடிவங்கள் தெரிகிறது தானே? வேறு ஏதேனும் வடிவங்கள் தெரிகிறதா? அந்த படத்தை பாருங்க. அடுத்து வினாக்களுக்கு போவோம். சரியான விடையை சரி என்று குறியீடு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வினா பாருங்க. தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது? பாருங்க, 3 உருவங்கள் வளைவான இதாக இருக்குது. அப்போ ஒன்று தான் தட்டையாக இருக்குது. எது? செங்கல். அதற்கு நம்ம டிக் போடுவோம். அடுத்த வினா பாருங்க. வளைவான முகத்தை மட்டும் கொண்ட பொருள் எது? வளைவான முகம் மட்டும் கொண்ட பொருள் அப்படின்னா எது வரும்? நெல்லிக்காய் மட்டும்தான் வரும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய குவளை வளைவான முகமும் அடிப்பக்கம் எப்படி இருக்கும்? தட்டையாகவும் இருக்கும். அதனால் அது வராது. வளைவான முகம்னா நெல்லிக்காய் மட்டும்தான் வரும். அடுத்து 3வது வினா பாருங்க. பந்தின் நிழல் வடிவம் எது? பந்துடைய நிழல் வடிவம் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? சரிதான், வட்டம். அடுத்து 4வது வினா. அழிப்பானை அச்சு பதித்தால் கிடைக்கும் வடிவம் எது? அது அச்சு பதித்தோம்னா என்ன வடிவம் கிடைக்கும்? சரிதான், எது? செவ்வகம். அடுத்து 5வது வினா. நேர் விளிம்பு இல்லாத வடிவம் எது? விளிம்பு நேராக இல்லாத வடிவம் எது? வட்டம். ஏன்னா அது வளைவாக இருக்கு. அடுத்த 6வது வினா. அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது? இது நமக்கு தெரியும் தானே? அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் சதுரம். அப்போ அவங்க 3 பேர்த்துக்கும் அது சதுரமா செவ்வகமா அப்படிங்கிறதுல சந்தேகம் வந்துச்சு இல்லையா? சரி, இப்போ அளந்து பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இனியன் சொல்கிறான். சரி வாங்க அளந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தை அளக்குறாங்க. அப்போ இந்த பக்கத்தை அளக்கும்போது எத்தனை காலடிகள் வருது? 20 காலடிகள் தான் வருது. அதே அடுத்து அந்த பக்கத்தை அளக்கும்போது எத்தனை வருது? 25 காலடிகள் வருது இல்லையா? செவ்வகத்துக்கு நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும்னா, எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 20, 25 அப்படிங்கும்போது அது செவ்வகம்தான். ஏன்னா சதுரம்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போ இது செவ்வகம்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க.
அடுத்ததா நீளத்தை அளவிட உதவும் பொருத்தமான அளவையை சரி டிக் செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, முதல்ல என்ன இருக்கு? பூ இருக்கு. அதை நம்ம எப்படி அளப்போம்? முழத்துல தான் அளப்போம் இல்லையா? ஜான்ல அளப்போமா? இல்லை, முழம் தான் அளப்போம். அதற்கு சரின்னு டிக் போடுவோம். அடுத்தது பாருங்க, இதை நம்ம எதால அளப்போம் அப்படின்னா, இந்த விளையாட்டு இதை காலடிகளால் தான் அளப்போம். முழத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? அளக்க முடியாது. காலடிகளால் தான் அளப்போம். அடுத்தது பாருங்க, புத்தகம், இதை எதால் அளப்போம்? ஜான் அப்படிங்கிற அளவால் தான் நம்ம அளப்போம். அதற்கு சரின்னு டிக் போடுவோம். அடுத்தது பாருங்க, பொருத்தமான குறியீடுகளை கொண்டு நிரப்புக. இப்போ தராசு தட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 காய்களையும் வைக்கும்போது எந்த தட்டு கீழே வரும், எந்த தட்டு மேலே போகும்? அப்போ பூசணிக்காய் கனம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த தட்டு கீழ் நோக்கி வரும். அப்போ அங்கே அம்புக்குறி கீழ் நோக்கி போடுவோம். தக்காளி மேல் நோக்கி போகும். அப்போ அந்த இடத்துல அம்புக்குறியை மேல் நோக்கி போடுவோம். அதே போல் பாருங்கள், முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், எந்த தட்டு கீழே வரும்? முட்டைக்கோஸ் இருக்கிற தட்டு கீழே வரும், கத்திரிக்காய் இருக்கிற தட்டு மேலே போகும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எலுமிச்சை, தர்பூசணி, எந்த தட்டு கீழே வரும்? தர்பூசணியுடைய தட்டு கீழே வரும், எலுமிச்சையுடைய தட்டு மேல் நோக்கி போகும். அடுத்தது, எந்த பொருத்தமான பாத்திரத்தை கொண்டு விரைவாக நீரை நிரப்புவாய் என டிக் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், முதல் இதுக்கு எதில் நம்ம தண்ணியை மோந்து ஊற்றணும் அப்படின்னா விரைவாக நிறையும்? அந்த வாளி, அதற்கு டிக் போடுங்க. அடுத்ததில் பாருங்கள், அந்த பெரிய தண்ணி கேன் இருக்கு இல்லையா? அதில் ஊற்றும் போது தான் அது விரைவாக நிறையும். அதற்கு டிக் போடுவோம். அடுத்து பானை இருக்குது, அதுக்கு எதில் ஊற்றுனா நமக்கு சரியாக வரும்? மண்பானையில் ஊற்றினோம்னா தான் அது சீக்கிரமாக விரைவாக நிறையும். அதற்கு நம்ம டிக் போடுவோம். அடுத்ததாக இவங்க செடிகள் வாங்க போகிறாங்க. இங்கே செடிகளுடைய விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ யார் யார் என்னென்ன செடிகள் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மல்லிகை செடியின் விலை, மல்லிகை செடியின் விலை நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்? 36 ரூபாய். அதுக்கு அடுத்ததாக ரோஜா செடியின் விலை, ரோஜா செடி எவ்வளவு? 46 ரூபாய். அப்போ இரண்டையும் எழுதுவோம். இப்போ கூட்டுங்க. எப்போவுமே நம்ம முதல் 1ஆம் இடத்துலேருந்து தான் கூட்டுவோம் இல்லையா? 6ஐயும் கூட்டும்போது 12, 12க்கு 2 அங்கே போட்டுருங்க, மீதம் 1 10ஆம் இடத்திற்கு கொண்டு வாங்க. இப்போ 1ம் 3ம் 4, 4ம் 4ம் 8. அப்போ எத்தனை ரூபாய்? மொத்த விலை 82. அடுத்த வினா பாருங்க, மல்லிகை செடியின் விலை 36 ரூபாய். அடுத்ததா சாமந்தி செடியின் விலை, சாமந்தி எவ்வளவு? 27 ரூபாய். அப்போ 36, 27, 1ஆம் இடத்தில் கூட்டுவோம். 6ம் 7ம் 13க்கு 3, மீதம் 1, 1ம் 3ம் 4, 4ம் 2ம் 6. அப்போ மொத்தம் எத்தனை ரூபாய்? 63 ரூபாய். அடுத்த கணக்கு, சாமந்தி செடியின் விலை, சாமந்தி செடி எவ்வளவு? 27 ரூபாய். அதுக்கு அடுத்ததா சம்பங்கி செடியின் விலை, சம்பங்கி எவ்வளவு? 35 ரூபாய். இப்போ இரண்டையும் எழுதி கூட்டுவோம். 1ஆம் இடத்துல 7ம் 5ம் 12, 12க்கு 2, மீதம் 1, 1ம் 2ம் 3, 3ம் 3ம் 6. இப்போ மொத்தம் எத்தனை ரூபாய்? 62 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க, ரோஜா செடியின் விலை, ரோஜா செடி எவ்வளவு? 46 ரூபாய். அடுத்ததா சாமந்தி செடியின் விலை, சாமந்தி எவ்வளவு? 27 ரூபாய். இப்போ எழுதி கூட்டுவோம். 6ம் 7ம் 13க்கு 3, மீதம் 1, 1ம் 4ம் 5, 5ம் 2ம் 7. அப்போ மொத்தம் எவ்வளவு? 73 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க, செம்பருத்தி செடியின் விலை எவ்வளோன்னு பார்த்தோம்? 16 ரூபாய். ரோஜா செடியின் விலை, ரோஜா செடி எவ்வளவு? 46 ரூபாய். எழுதுவோம். இப்போ கூட்டுங்க. 1ஆம் இடத்தில் 6ம் 6ம் 12ற்கு 2, மீதம் 1, 1ம் 1ம் 2, 2உடன் 4ஐ கூட்டும்போது 2ம் 4ம் 6. இப்போ மொத்தம் எத்தனை ரூபாய்? 46 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க, சம்பங்கி செடியின் விலை, சம்பங்கி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 35 ரூபாய். அதோட ரோஜா செடியின் விலை, ரோஜா 46 ரூபாய். இரண்டையும் எழுதி கூட்டுங்க. 1ஆம் இடத்தில் 5ம் 6ம் 11ற்கு 1, மீதம் 1, 1ம் 3ம் 4, 4ம் 4ம் 8, 81 ரூபாய். அடுத்து இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தவங்களும் செடிகளை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை திரும்ப வாங்குறாங்க. அப்போ மீதி எவ்வளவு அப்படின்னு நம்ம கணக்கு போடுவோமா?
இப்போ முதல் கணக்கு பாருங்க. கடைக்காரரிடம் கொடுத்த பணம் எவ்வளவு? 60 ரூபாய். ரோஜா செடியின் விலை. ரோஜா செடி எவ்வளவு? 46. இப்போ இந்த இடத்துல நம்ம கழித்து விடை எழுதுவோம். 0ல் 6 போகுமா அப்படின்னா போகாது. அப்போ 10ஆம் இடத்திலிருந்து ஒரு 10 இங்கே வாங்குவோம். அப்போ ஒரு 10 இங்கே ஒன்றுகளுக்கு வரும்போது என்னவாயிரும்? 10 ஒன்றுகள் ஆயிரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல 10 ஒன்றுகள் இருக்கும். இங்கே 6 10கள்லேருந்து ஒரு 10 கொடுத்துட்டோம். அப்போ 6 என்னவாயிரும்? 5 10களாக மாறிடும். இதை முதல்ல எப்போவுமே நம்ம மாற்றிக்கிட்டு தான் கழித்தலை செய்யணும். இப்போ 10ல் நமக்கு 6 போயிருச்சுன்னா மீதம் 4. அடுத்து மேலே என்ன இருக்குது? 5. 5ல் 4 போனால் மீதம் 1. அப்போ நமக்கு எவ்வளவு ரூபாய் மீதமாக கிடைக்கும்? 14 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க. கடைக்காரரிடம் கொடுத்த பணம் எவ்வளவு? 40 ரூபாய். மல்லிகை செடியின் விலை. நம்ம மல்லிகை செடி எவ்வளோன்னு பார்த்தோம்? 36 ரூபாய். இதுவும் அதே போல தான். 0ல் நமக்கு என்ன செய்யாது? 6 போகாது. இங்கே 10ஆம் இடத்துலேருந்து ஒரு 10 வாங்கும்போது இங்கே 10 ஒன்றுகள் ஆயிரும். 10லேருந்து ஒன்று கொடுத்துட்டதுனால 4 என்னவா மாறிடும்? 3ஆக மாறிடும். இப்போ 10ல் 6 போச்சுன்னா 4, 3ல் 3 போனால் 0. அப்போ மீதம் எவ்வளவு? 4 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க. கடைக்காரரிடம் கொடுத்த பணம் எவ்வளவு? 50 ரூபாய். செம்பருத்தி செடியின் விலை. செம்பருத்தி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்? 16 ரூபாய். இப்போ கழிப்போமா? 0ல் 6 போகாது. அப்போ ஒரு 10லேருந்து ஒரு 10 வாங்குங்க. என்னவாயிரும்? அது 10 ஒன்றுகள் ஆயிரும். 5ல் ஒரு 10 கொடுத்துட்டதுனால 5 என்னவாயிரும்? 4 10களாக மாறிடும். இப்போ 10ல் 6 போச்சுன்னா மீதம் 4. 4ல் 1 போனால் மீதம் 3. அப்போ எத்தனை ரூபாய்? 34 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க. கடைக்காரரிடம் கொடுத்த பணம் 30 ரூபாய். சாமந்தி செடியின் விலை. சாமந்தி எவ்வளோன்னு பார்த்தோம்? 27 ரூபாய். அப்போ கழிப்போமா? 0ல் 7 இந்த இடத்துல போகுமா? போகாது இல்லையா? அப்போ 10கள்லேருந்து ஒரு 10 வாங்குங்க. இங்கே என்னவாயிரும்? 10 ஒன்றுகளாக மாறிடும். ஒரு 10ல் எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 10 ஒன்றுகள் இல்லையா? அப்போ 10 ஒன்றுகளாக மாறிடும். 3 அதுலேருந்து ஒரு 10 எடுத்துட்டோம். அப்போ 3 என்னவா மாறிடும்? 2ஆக மாறிடும். இப்போ கழிப்போம். 10ல் 7 போனால் மீதம் 3. 2ல் 2 போனால் 0. அப்போ மீதம் எவ்வளவு? 3 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்க. கடைக்காரரிடம் கொடுத்த பணம் 50 ரூபாய். சம்பங்கி செடியின் விலை. சம்பங்கி செடி எவ்வளவு? 35 ரூபாய். இப்போ கழிப்போமா? 0ல் 5 போகாது. அப்போ 5லேருந்து ஒரு 10 வாங்குங்க. இங்கே வரும்போது என்னவா மாறிடும்? 10 ஒன்றுகளாக மாறிடும். 5ல் ஒரு 10 கொடுத்துட்டோம். அப்போ 5 என்னவாயிரும்? 4ஆக மாறிடும். இப்போ கழிங்க. 10ல் 5 போனால் மீதம் 5. 4ல் 3 போனால் மீதம் 1. அப்போ எத்தனை ரூபாய்? 15 ரூபாய். மீதி தொகை 15 ரூபாய். அடுத்த கணக்குக்கு வாங்க. கடைக்காரரிடம் கொடுத்த பணம் 20 ரூபாய். செம்பருத்தி செடியின் விலை எவ்வளவு? 16. இப்போ கழிப்போமா? 0ல் 6 போகுமா? போகாது. 2 10கள்லேருந்து ஒரு 10 வாங்குவோம். இங்கே வரும்போது 10 ஒன்றுகள் ஆயிரும். 2ல் ஒரு 10 போனால் மீதம் ஒரே ஒரு 10 தான் இருக்கும். அங்கே அதை மாற்றிப்போம். இப்போ 10ல் நமக்கு 6 போயிருச்சுன்னா மீதம் 4 ரூபாய். ஏற்கனவே இங்கே 10களில் ஒன்றுகள் தான் இருக்குது. அப்போ 1ல் 1 போனால் 0. அப்போ மீதம் 4 ரூபாய்.